ஜூலை 1ஆம் தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. இனிமேல் ₹1 கூட லஞ்சம் இல்லாம பள்ளி அங்கீகாரம் முதல் எல்லாமே ஆன்லைன்ல வரப்போகுதாம். சென்னையில் நடைபெற்ற தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். உடல் நலக்குறைவையும் பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கடந்த காலங்களில் பள்ளி அங்கீகாரம் புதுப்பித்தல் மற்றும் NOC சான்றிதழ் பெறுவதற்காக பல தனியார் பள்ளி நிர்வாகிகள் சந்தித்த சிரமங்களை நினைவு கூர்ந்தார். மேலும் இந்த செயல்முறையில் ஏற்படும் லஞ்சம் மற்றும் இடைத்தரகர் பிரச்சனையால் இறுதியில் கூடுதல் செலவு மாணவர்களின் கல்வி கட்டணத்தில் பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கு தீர்வாக வரும் ஜூலை 1 முதல் பள்ளி அங்கீகாரம் புதுப்பித்தல் மற்றும் தொடர்புடைய சேவைகள் அனைத்தும் 100% ஆன்லைன் முறையில் மாற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். மனித தலையீடு இல்லாமல் இடைத்தரகர்கள் மற்றும் தேவையற்ற தாமதங்கள் இன்றி தேவையான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் சரியாக இருந்தால் ஒரே கிளிக்கில் அங்கீகாரம் பெறும் வசதி ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த புதிய நடைமுறை வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதுடன் லஞ்சம் மற்றும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அரசு சேவைகள் அனைத்தும் முழுமையாக ஆன்லைனுக்கு மாறுவது நல்ல மாற்றமா? இதனால் லஞ்சம் குறையுமா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.